காலங்களை வெளிப்படுத்தும் தேவன். தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். ஆதியாகமம் 41:25. என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, இந்த அருமையான ஆண்டவர் பார்வோன் ராஜாவினிடத்திலே ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் தேசத்திலே 7 வருடம் நல்ல விளைச்சலும் அடுத்த 7 வருடம் கொடிதான பஞ்சம் உண்டாகும் என்பதை அறிவிக்கிறதை பார்க்க முடிகிறது. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த சொப்பனத்திற்கு விளக்கங்கள் சொன்னதும் அல்லாமல் எப்படி அந்த நிலைமையை சமாளிப்பது என்பதற்கான ஒரு பெரிய திட்டத்தையும் தேவனுடைய அருளால் யோசேப்பு பார்வோனுக்கு அருளி செய்கிறார். இன்றைக்கும் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, உங்களையும் யோசேப்பை போல ஒரு பெரிய சொப்பனத்திற்கு வியாக்கியானம் கொடுக்கிற நல்ல உள்ளங்களாய் ஆண்டவர் வைத்திருப்பதோடு மாத்திரமல்ல, அந்த சொப்பனத்தை எப்படி செயல்படுத்துவது என்பதற்கான அதிகாரத்தையும் உங்கள் கையிலே ஆண்டவர் தந்திருக்கலாம். நீங்களும் நானும் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? அதோடு மாத்திரமல்ல, இதை சீக்கிரத்திலே ஆண்டவர் செய்வார் என்பதை குறிக்கும் பொருட்டாக இந்த சொப்பனம் பார்வோனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த காரியத்தை செய்வதற்கு முன் ஆண்டவர் பார்வோனிடத்திலே இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அதன் காலத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களிலே சம்பவிப்பதையும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, சொப்பனத்தின் வழியாய் நேபுகாத் நேச்சாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியதை போல இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் பல்வேறு விதமான காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது அள்ளல் தட்டிவிடாதபடி கவனமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நோவாவை நோக்கி, நான் பூமியை அழித்து போட போகிறேன் என்று காலத்தையும் செயலையும் உணர்த்தும்படியாய் ஆண்டவர் இடைவிட்டார். நோவாவும் அதன்படி அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறதை வேதத்திலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவரும் குடும்பத்தாரும் உயிரோடு கூட காக்கப்பட்டார்கள். என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவர் சொல்லுகிற வெளிப்படுத்துகிற காரியங்களை உள்வாங்கினவர்களாய், ஆண்டவரே எனக்கு உம்முடைய வழிகளை தெரியப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே, நானும் இந்த உலக ஓட்டத்திலே கவனமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற இருதயத்தை அப்படியே ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? அவர் வெளிப்படுத்துகிறதை அல்லல் தட்டிவிடாதபடி கவனமாய் ஏற்றுக்கொள்ளுவோமா?